morning students. Now we going to learn about chapter 3 scooping. Scooping means visibility. Okay va? Scooping அப்படின்றது visibility. Okay. So இந்த lessons complete பண்ணும்போது நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூப்பிங்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கூப்பிங் அண்ட் ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் த LEGB rule. Okay, understand what is module, understand the implementation of access control in the programming language. So இதெல்லாமே நம்ம இந்த lessons முடியும் போது தெரிஞ்சு வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இன்ட்ரடக்ஷன் போகலாம். ஓகே, scoops refers to the visibility of variables, parameters and functions in one part of the program to another part of the same program. ஜென்ரலாக நம்ம ப்ரோக்ராம் அப்படி எடுத்துகிட்டு நம்ம என்னென்ன மாதிரியான கோடிங்ஸ் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைப்படும், ஒரு வேரியபிள் இருக்கும், வேரியபிள் அண்ட் தென் பேராமீட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பேராமீட்டர்ஸ்னால் வேல்யூ பாஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன ஒர்க் ஆப்ரேஷன் என்ன பண்ண போகுது அப்படின்றது ஃபங்க்ஷன். ஓகேவா? வேரியபிள் அப்படின்னா வேல்யூ அசைன் பண்ணுவோம். இப்போ டிக்ளேர் பண்ணுவோம், இன்புட் நம்ம கொடுக்கறது வேரியபிள் மூலிமா தான் இன்புட்டாக கொடுப்போம். ஸோ அந்த வேரியபிள் எப்படி எங்கே பாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பேராமீட்டர், அண்ட் தென் எப்படி ஒர்க் பண்ண போகுது, ப்ராசஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு பார்ட் ப்ரோக்ராம், அதாவது இன்னர் ப்ரோக்ராம்லேருந்து அவுட்டர் ப்ரோக்ராமுக்கு தேவைப்படும். அதான் ஒன் பார்ட் ப்ரோக்ராம் டு another part of the same program அப்படின்னு சொல்லியிருக்கோம். So scoops refers to the visibility of variables, parameters and functions in one part of the program to another part of the same program. ஸோ அதே வேரியபிள் வேல்யூஸு and then அதே ஃபங்க்ஷன் அதே நேம் இதை கால் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண ஒர்க் பண்ண போகிறோம். இதுதான் சொல்லிக்கிறாங்க ஸ்கூப். ஸ்கூப் இஸ் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி. ஓகே. In other words, which part of our program can see or use it. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணிப்போம் நம்ம ப்ரோக்ராமில். நார்மலி எவ்ரி வேரியபிள் டிஃபைன் இன் எ ப்ரோக்ராம் ஹாஸ் அ குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப் அப்படிங்கன்னா ஒரு வேரியபிள் அப்படின்னா நமக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வேரியபிள்னது வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கானது. ஸோ வேரியபிள் நம்ம கொடுக்கும்போது இப்போ இன்ட் a ஈக்குவல் டு 10 அப்படிங்கும்போது இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப், அண்ட் தென் வேரியபிள் a அப்படிங்கிறது அதோட வேல்யூ 10. ஸோ இது குளோபல் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் காமனாக அந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த a ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது அந்த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்கும் அந்த ஏவோட வேரியபிள் 10 அப்படிங்கிறது என்ன ஆகும், அசைன் ஆகிக்கும். எப்போதுமே என்ன ஆகும், மறுபடியும் ஒரு வேரியபிள் வேல்யூ கொடுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நான் கொடுத்துட்டேன், அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, மெயின் ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வரைக்கும் ஏவோட வேல்யூ என்ன ஆகும், 10 அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்குவோம். அதான் குளோபல் ஸ்கோப். நம்ம சொன்னோம் ஸ்கோப்னா விசிபிலிட்டி அப்படின்னு. குளோபல் என்னது, வேர்ல்டு வைட் நம்ம. ஓகேவா? வேர்ல்டு வைட்னா காமன் மேல் டாப்பில் நம்ம ப்ரோக்ராமை பொறுத்த குளோபல் அப்படிங்கிறது டாப் ஆஃப் த ப்ரோக்ராம். ஒன்ஸ் டிஃபைன் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் ப்ரோக்ராம் கேன் அக்சஸ் தட் வேரியபிள். என்ன பண்ண சொன்னால், ஒரு தடவை நீ டிஃபைன் பண்ணிட்டா போதும், ஏன்னாவும் எவ்ரி வேரியபிளுக்கும் அந்த வேல்யூவை அக்சஸ் பண்ணிக்கும். எவ்ரி ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டிமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையோ, அதே வேல்யூவை என்ன பண்ணிக்குவோம், அசைன் பண்ணிக்குவோம். But it is a good practice to limit a variable scope to a single definition. ஆனால் அது சரிப்படுமா அப்படின்றது எல்லா ப்ரோக்ராமுக்கும் எல்லா விஷயமும் என்ன ஆகாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டெஃபினிஷன்ஸ், ஒவ்வொரு மாதிரியான வேரியபிள், ஒவ்வொரு மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படும். நான் டிஃபைன் பண்ணிவிட்டு அதே நான் விட்டுட்டேன் அப்படின்னா எந்த ஒரு வேரியபிளுக்கும் ஒரு லிமிட் நமக்கு தேவைப்படணும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஒரு வேரியபிளுக்கான வேல்யூ நான் கொடுத்துட்டு நான் ஹோல் ப்ரோக்ராமும் அக்சஸ் பண்ணு அப்படின்றது எல்லா ப்ரோக்ராமுக்கும் அது அக்சஸபிளாக இருக்காது. அதனால் ஒரு வேரியபிள் நான் கொடுத்துட்டேன்னா அதுக்கான ஒரு லிமிட் நம்ம போடுறது தான் நல்லது. சிங்கிள் டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறது தான் பெட்டர். திஸ் வே சேஞ்சஸ் இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ் cannot affect the variable on the outside of the function is unexpected ways.
ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும், என் ப்ரோக்ராமை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நான் ஒன்ஸ் குளோபலாக மட்டும் கொடுத்தா நான் எனக்கு சொல்கிறேன் இவ்வளோ எனக்கு ட்ராபேக் வருது அப்படின்னு. ஸோ அதை எப்படி நான் ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்கோப்பிங்னா என்னென்னு சொல்லிட்டோம். ஸ்கூப்பிங் அப்படிங்கிறது என்னென்னா விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகேவா, வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் ஸ்கூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 2 மார்க். ஸ்கூப்பிங், வாட் இஸ் ஸ்கூப்பிங் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. ஸோ visibility of variables, parameters and function is one of the part of to another part of the same அப்படின்னு சொல்கிறது ஸ்கூப்பிங். ஸோ வேரியபிள்னு சொல்லிட்டோம். வேரியபிள் ஸ்கூப்னா என்ன? ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிளை அசைன் பண்ணுவோம். A = 10, B = 5. ஸோ இது மாதிரி நம்ம என்ன ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ஆப்ரேட்டர், என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் எ ப்ரோக்ராம் லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அபவுட் வாட் வேரியபிள்ஸ் ரியலி ஆர். வேரியபிள்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எசென்ஷியலி தே ஆர் அட்ரஸஸ். அட்ரஸஸ் அப்படின்னது 10 நான் சொல்லுவேன், இன்ஃபார்ம் பண்ணுவேன் என்னோடய சிஸ்டமுக்கு. என்னோடய இன்புட்டை நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, A அப்படின்னு நான் எப்படி அசைன் பண்ண போகிறேன், ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு சொல்கிறப்போ 10 எங்கே போய் ஸ்டோர் ஆகும், A அப்படின்ற இடத்துல ஸ்டோர் ஆகும். ஸோ A அப்படிங்கிறது வேரியபிள்னால் ஏக்கு என்ன பண்ணும், ஒரு மெமரி. இப்போ நம்ம இன்டீஜர் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இன்டீஜர் அப்படிங்கும்போது என்ன ஆகும், எனக்கு 4 பிட் எடுத்துக்கும். அந்த எடுத்துக்கும் போது அந்த மெமரி அலோகேஷன்ஸ் தான், நான் அட்ரஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், A அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் கொடுக்குறேன். ஸோ என்னது, இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் ஆஃப் அட்ரஸஸ். வேரியபிள்ங்கிறது ரெஃபரன்ஸ் ஆஃப் அட்ரஸஸ். ஸோ நான் ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறேன், எப்படி கேட்க முடியும், ஸோ நான் A அப்படின்னு கொடுத்தா தான் அதுக்கான வேல்யூவை நான் அக்சஸ் பண்ணிக்குவோம். நான் இன்புட்டை எதுவுமே கொடுக்காம என் ப்ரோக்ராம் ப்ராசஸ் ஆகுமா, கண்டிப்பாக முடியாது. ஸோ அட்ரஸ் எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் இப்போ ஒரு வே போகும் அப்படின்னா அந்த வேக்கான வழி தெரிஞ்சால் தான் நம்ம போக முடியும். ஸோ எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்றது என்னது, அட்ரஸ். ஸோ அதே தான் இன்புட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு அவுட்புட்டே கிடைக்கும். நான் இன்புட்டே கொடுக்காம வெறுமனே ப்ராசஸ் மட்டும் கொடுத்தா எப்படி எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இன்புட் நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா இந்த அட்ரஸஸ் மூலியமாக தான். வேரியபிள் அப்படிங்கிறது என்னது, அட்ரஸ். ஸோ தே ஆர் அட்ரஸஸ் டு ஆன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. ஆப்ஜெக்ட் இன் மெமரி அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அந்த வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். 10 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். வென் யூ அசைன் எ வேரியபிள் வித் ஈக்குவல் டு an instance you are binding the variable to the instance. இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறோன்னா ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம வேரியபிள் அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறோம், அட்ரஸை ரெஃபர் பண்ணி மெமரி அலோகேஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். அந்த மெமரி அலோகேஷன்ஸ் போய் என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்போ எந்த ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணாலும் என்ன பண்ணும், அந்த மெமரியிலேருந்து ரெஃபர் பண்ணி வேல்யூவை எடுத்து கொடுக்கும். ஆமாம் தானே. ஸோ அதுதான் நம்ம ஒன்ஸ் நான் A = 10 கொடுத்துட்டேன், B = 5 கொடுத்துட்டேன்னா எப்போ நான் ABன்னு கூப்பிட்டாலுமே என்ன ஆகும், ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொடுக்குது, மெமரியில் போய் ஸ்டோர் ஆகி அந்த ஸ்டோர் ஆன மெமரி என்ன பண்ணிக்கும், நேம் கால் பண்ணும்போது ரெஃபர் பண்ணி நமக்கு வேல்யூஸை கொடுக்கும். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க வேரியபிள்ஸ் வித்தின் 2 இன்ஸ்டன்ஸ். இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பைண்டிங்னது ரெண்டுமே டுகெதர், அதுதான் இங்கே மேப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப்டு டு த சேம் இன்ஸ்டன்ஸ். மல்டிபிள் வேரியபிள் என்னது, இப்போ ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள், பி அப்படிங்கிறது வேரியபிள், இதெல்லாமே என்னது வேரியபிள், ABC இதெல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஆல்ஃபபெட் நம்ம அப்படி கொடுக்கலாம். இல்லைனா XYZ கொடுத்துக்கலாம். இல்லை என்ன பண்ணலாம், நமக்கு ஏற்ற மாதிரி ரெக் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி வேரியபிள் நேம் அப்படிங்கிறது நான் டிசைட் பண்ணுறது தான் வேரியபிள் நேம். ஓகே, மோர் தென் ஒன் வேரியபிள் நேமை நான் என்ன பண்ணுவேன், ஒரே ஆப்ஜெக்டுக்குள்ளே கொடுக்க முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்லிக்கிறாங்க, இன்ஸ்டன்ஸ் மேப்டு டு த சேம் இன்ஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ நோட் என்ன சொல்லுங்க, த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அ மேப்பிங். இது ஒன் ஆஃப் த 2 மார்க், அடிக்கடி வர 2 மார்க் இது. மேப்பிங் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் எ வேரியபிள் நேம் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அன் மேப்பிங். நான் வேல்யூ கொடுக்குறேன், வேரியபிள் கொடுக்குறேன், அந்த வேரியபிள் வேல்யூவும் ப்ராசஸ் ஆகி ரெண்டுமே டுகெதராக ப்ராசஸ் பைண்டிங் டுகெதர்
ப்ராசஸ் ஆகி எனக்கு வெளியில் வர்றது தான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மேப்பிங். ஓகேவா? ஸோ இந்த மேப்பிங்கில் ஈக்குவல் டு சைன் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க ஃபார் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஓகே, ஸோ மேப்பிங் அப்படிங்கிறது த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் ஏ வேரியபிள் நேம் அண்ட் ஆன் வித் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அ மேப்பிங். ஸோ programming languages keeps track of all these mappings with the namespace. ஒவ்வொரு மேப்பிங்க்கும் என்ன பண்ணியிருக்கோம், நேம் ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது என்ன நேம் ஸ்பேஸ் அப்படின்னா, நேம் ஸ்பேஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா மேப்பிங் நேம் ஆஃப் எ வேரியபிள் டு ஆப்ஜெக்ட். அந்த வேல்யூவை என்ன பண்ண வேரியபிள்லையும் அந்த ஆப்ஜெக்ட் வேரியபிளுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டும் அந்த நேம் கொடுக்குறோம். அந்த நேம்லேருந்து வேல்யூ அசைன் பண்ணிக்குது இல்லையா, அசைன் பண்ணிக்கிறது. இதுதான் நம்ம என்ன சொல்லிக்கிறாங்க, நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸஸ் ஆர் கண்டெயின். நேம் ஸ்பேஸ் என்ன கண்டெயினாக இருக்குன்னா மேப்பிங்கோட நேமையும் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ண ஒரு இது கீழே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யூ கேன் திங்க் ஆஸ் அ டிக்ஷனரின்னு எடுத்துகிட்டேன். டிக்ஷனரியில் என்ன இருக்கும், ஏதாவது ஒரு வேர்டை தேட போகிறோன்னா அந்த வேர்டுக்கான ஃபுல் மீனிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்லிக்கிறாங்க. வேறஸ் நேம்ஸ் ஆர் மேப்டு வித் அன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது நேம் அப்படிங்கிறது நேம் ஸ்பேஸு, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன டிக்ஷனரியில் போய் நம்ம தேடுறோன்னா அதுக்கான மீனிங் என்ன பண்ணுவோம், நேம் எடுத்துட்டோன்னா அதுக்கான ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். திஸ் அலோஸ் டு அக்சஸ் த ஆப்ஜெக்ட் பை நேம்ஸ் யூ சூஸ் டு அசைன் டு தெம். ஸோ நேம் மட்டும் நான் சூஸ் பண்ணால் போதும், வேல்யூவை நான் கண்டுபிடிக்க முடியும். இதான் சொல்லிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு கீழே, A = 5. இப்போ இங்கே ஏவோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ B = Aன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம், 5 அப்படிங்கிறது நான் அசைன் பண்ணிட்டேன். பியோட வேல்யூ என்ன பண்ணிட்டோம், ஏவோட வேல்யூ எதுவோ அதுதான் பியோட வேல்யூ. ஸோ மோர் தென் ஒன் வேரியபிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோமா, மல்டிபிள் வேரியபிள் யூஸ் பண்ணுறோமா இங்கே. ஸோ அதுதான் மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் மேப்டு டு த சேம் இன்ஸ்டன்ஸ் நம்ம இங்கே என்ன சொன்னோம், ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது இங்கே என்னது, 5. ஓகேவா? ஸோ அந்த 5 அப்படிங்கிறது என்னது, மல்டிபிள் வேரியபிள் ஏக்கும் அதுதான் யூஸ் ஆகுது, பி அப்படிங்கிறதுக்கும் என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, சேம் இன்ஸ்டன்ஸ் மல்டிபிள் வேரியபிள்ஸ் கேன் பி மேப்டு இன்டு த சேம் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பக்கத்தில் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன, 5, பியோட வேல்யூ 5 தான். ஏன்னா A = 5 அண்ட் தென் B = A அப்படின்னு சொல்லும்போது என்னது, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்லியாச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, A = 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A = 3 அப்படிங்கும்போது தேர்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏவோட வேல்யூ இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ 5ன்னு ஃபஸ்ட்டு அசைன் பண்ணியாச்சு. ஏவோட வேல்யூ என்னது, 5. ஸோ அப்போ அதே மாதிரி என்னது, பியோட வேல்யூ 5 தான். ஸோ லாஸ்ட் திங் என்ன பண்ணியிருக்காங்க, A = 3 லாஸ்ட் பாயிண்ட் கொடுக்கும்போது இப்போ நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா, பியோட வேல்யூ 5ன்னு தான் பிரிண்ட் ஆகும். பட் ஏவோட வேல்யூ என்ன ஆகும், 3 அப்படின்னு எனக்கு அசைன் ஆகும். The scope of variables is that part of the code where it is visible. நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கூப் அப்படின்னாலும் விசிபிள் தான் சொல்லிக்கிறோம். ஸோ வேரியபிளோட வேல்யூ என்ன ஆகுது, நமக்கு விசிபிள் ஆகுது. எங்கெங்கே நமக்கு எங்கே யூஸ் ஆக போகுது, ஃபங்க்ஷனில் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நமக்கு இந்த இடத்துல ஸ்கூப் அப்படிங்க சொல்கிறோம். டிஸ்ப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்ப் ஆஃப் ஃபங்க்ஷன் அது, ஆமாவா, செட் ப்ராக்கெட் கொடுத்தா என்னது ஃபங்க்ஷன். ஏவோட வேல்யூ 7. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகும், ஏவோட வேல்யூ எப்படி என்ன பிரிண்ட் ஆகும், எனக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் என்ன பண்ணிக்கிறாங்க, வேல்யூஸ் அப்படின்னா என்ன, வேரியபிள்னா என்ன, ஸ்கூப்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் ஸ்கூப் அப்படின்னு பார்த்தோம், விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது ஒன் ப்ரோக்ராம் அட் த சேம் டைம் as another ப்ரோக்ராம். இது இன்ட்ரொடக்ஷன். ஸ்கூப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். வேரியபிள் ஆஃப் ஸ்கூப் எங்கெங்கெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், வேரியபிள் ஸ்கூப் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்படி பார்க்கும்போது இங்கே A = 7 சொல்லிட்டாங்க. இந்த A = 7ல் 7ங்கிறது எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். பட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் எடுத்துக்கும். இந்த ஃபங்க்ஷனை விட்டு நான் கீழே நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் போகும்போது என்ன ஆகாது, எனக்கு A = 7 சொல்லிட்டு எனக்கு விசிபிள் ஆகாது. ஒரு சர்டைன் பீரியடில் மட்டும்தான் எனக்கு அந்த 7 அப்படின்னு ஒர்க் ஆகும். இந்த டிஸ்ப் ஆஃப்
அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஏவோட வேல்யூ 7 சொல்லிட்டு எனக்கு ஒர்க் ஆகுமே தவிர நான் அவுட்ரு ஃபங்க்ஷன் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ என்ன ஆகாது, 7 சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ட்ராபேக் இருக்குது. நான் இப்போ எப்படி இதை ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, எல்இஜிபி ரூல் அப்படின்றது ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் இதிலே பாருங்களேன், நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்டு. ஏன் ஈக்குவல் டு ஏ வந்து டிஃபைன் பண்ணாது. ஏன் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷனில் எனக்கு என்ன அது ஏ அப்படின்றது எனக்கு கொடுக்கல. ஸோ லிமிட் ஆஃப் த டியூரேஷன் ஃபார் எ வேரியபிள் இஸ் அலைவ் இஸ் கால்டு லைஃப் டைம். அது எவ்வளோ நேரம் இருக்குது உயிரோட லைவ் அப்படி அலைவ் அப்படின்னா உயிரோட இருக்குது அப்படின்னா இப்போ எவ்வளோ நேரத்துக்கு நான் கால் பண்ணிக்க முடியும், இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரைக்கும் நான் எவ்வளோ நேரத்துக்கு நான் வேல்யூவை நான் எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ டிஸ்ப் ஆஃப் அப்படிங்கும்போது இந்த டிஸ்ப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மட்டும்தான் ஏவோட வேல்யூ 7 சொல்லிட்டு நான் கால் பண்ணிக்க முடியும். நான் அவுட்ரு ஃபங்க்ஷன் போயிட்டேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ 7 சொல்லிட்டு எடுத்துக்காது. எனக்கு மெசேஜ் வந்து ஆகும், வேல்யூ இஸ் நாட் விசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எரர் மெசேஜை அக்கர் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்இஜிபி ரூல் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம எல்இஜிபி ரூல். ஸ்கூப் ஆல்சோ டிஃபைன் த ஆர்டர் விச் வேரியபிள் ஹாவ் டு பி மேப்டு டு த ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு அப்டைன் த வேல்யூ. ஸ்கூப்னு நம்ம என்ன சொன்னோம், விசிபிலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ், பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சொன்னோம். அதே சேம் டைம் இதை என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்கூப்பை எந்த நேரத்தில் அந்த வேரியபிள் சொல்லிட்டோம், அந்த வேரியபிள் எவ்வளோ நேரம் எந்த மாதிரி ஆர்டரில் நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றதும் அதை டிஃபைன் பண்ணியிருக்கு. ஸ்கூப் அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் அந்த வேரியபிளை எந்த மாதிரி ஆர்டரில் நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஸ்கூப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள், அது முடிஞ்சிருது. எக்ஸ் அவுட்டர் வேரியபிள் அப்படிங்கிறது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபங்க்ஷன் நேம் அது டிஸ்பிளே ஆஃப் அப்படின்றது இன்னொரு ஃபங்க்ஷனு. எக்ஸ் ஈக்குவல் டு இன்னர் வேரியபிள். ஸோ இது வந்து அவுட்டர் வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனு. இன்னொரு அனதர் ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ணியிருக்கிறாங்க இன்னர் வேரியபிள் அப்படி சொல்லிட்டு. பிரிண்ட் எக்ஸ் அப்படிங்க வரும்போது டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணிக்கும் போது டிஸ்பிளே பண்ணுறாங்க. டிஸ்பிளே பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, 1 அப்படின்னு கொடுத்தா எக்ஸ் அவுட்டர் வேரியபிள்னு கொடுத்துட்டோம் இல்லையா. ஸோ அதுக்கு கீழேயே பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா தான் எனக்கு என்ன ஆகும், எனக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும், பிரிண்ட் பண்ண முடியும். இல்லைனா அதர்வைஸ் என்னால் என்ன பண்ண முடியாது, பிரிண்ட் பண்ண முடியாது. ஐ கான் பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்காம பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். தென் டிஸ்பிளே, தென் ஃபோர்த் ஒன் தான் இந்த தேர்டாக மாறும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இன்னர் ஆஃப் எக்ஸ் வேரியபிள் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். டிஸ்பிளேன்ற நேம் நான் கால் பண்ணுறேன். நேம் கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன ஆகுது, அவுட்டர் எக்ஸோட ரெண்டுமே எக்ஸுன்னு இருக்குது. அதனால் எனக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. கீழே நெக்ஸ்ட்டு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செக் பண்ணும்போது பிரிண்ட் ஆஃப் எக்ஸும்போது எக்ஸ் வேரியபிள் இன்னர் எக்ஸ் வேரியபிள் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ பிரிண்ட்டுங்கிறது ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது, தென் பிரிண்ட் ஆஃப் எக்ஸுங்கிறது மேலே ஒன்று. அவுட் சைட் ஃபங்க்ஷனும் பிரிண்ட் பண்ண போகிறேன், இன்சைட் ஃபங்க்ஷனும் பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்போதுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனும் என்ன பண்ணுன்னா இன்சைட்ற ப்ரோக்ராமில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு அக்சஸ் பண்ணிக்கும். ஓகேவா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷனில் நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட்னு கொடுத்துட்டேன்னா இன்சைட் லோக்கல் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேரியபிளுக்கான வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கும். அந்த வேல்யூபிள் இல்லைன்னா தான் நம்ம என்ன பார்க்கும், குளோபல் அவுட் சைட் ஃபங்க்ஷனுக்கே அது மூவ் ஆகும். ஸோ இதுதான். ஸோ இது என்னது அவுட்டர் ஃபங்க்ஷன், இது வந்து இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் நான் ஒர்க் பண்ணணும், என்னோடய வேரியபிள் எங்கெங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் போட்டிருக்காங்களே இல்லை, அதுதான் எல்இஜிபி ரூல். is used to decide the order which the scopes are to be searched for the scope resolution. ஸோ எந்த மாதிரியான ஆர்டரில் நம்ம வந்து ஸ்கூப் வந்து நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறது. The scopes are listed below in terms of hierarchy. எங்கே ஹையரார்ச்சினா ஹையஸ்ட்லேருந்து லோயஸ்ட்டாக எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். ஸோ லோக்கல் எல்இஜிபி ரூல். ஓகேவா? ஸோ எல் மீன்ஸ் லோக்கல், இ மீன்ஸ் என்க்ளோஸ்ட், ஜி மீன்ஸ் குளோபல் அண்ட் பி மீன்ஸ் பில்ட் இன்.
லோக்கல்னா டிஃபைன் இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ். இன்சைட்னா என்னது? லோக்கல். அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே டிஸ்ப் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளேயே ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணுறது, அதான் லோக்கல். இன்சைடு. என்க்ளோசிங் ஃபங்க்ஷன்ஸ்னால் இன்சைடு என்க்ளோசிங் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன். ஓகே, நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டட். ஓகே, அண்ட் தென் குளோபல்னால் அப்பர் மோஸ்ட், ஐ மீன் டாப் மோஸ்ட், அதான் குளோபல். பில்டின்னா ரிசர்வ்டு நேம்ஸ் இந்த பில்டின் ஃபங்க்ஷன். ரிசர்வ்டுனானது ப்ரீடிஃபைன்டாக நான் என்ன பண்ணியிருப்பேன், ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பேன், அதுதான் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ரிசர்வ்டு நேம்ஸ் இன் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், இதுதான் என்னது பில்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் எல்லாம் சொன்னோம் ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த ஒரு பிக்சர் கொடுத்துருங்க பாருங்கள். பில்டின் ஃபஸ்ட்டு வருது, அதான் டாப், அதனது ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல், ரிசர்வ்ட் நேம். அண்ட் தென் குளோபல்னால் டாப் மோஸ்ட் ப்ரோக்ராம். அந்த என்க்ளோஸ்டு ஒரு ப்ரோக்ராம்குள்ளே குளோபலுங்கிற ஒரு ப்ரோக்ராம், அந்த குளோபலுங்கிற ப்ரோக்ராம்குள்ளே இன்னொரு ப்ரோக்ராம், அது என்க்ளோஸ்டு. அந்த லோக்கல்னால் ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே சின்ன ப்ரோக்ராம், அது லோக்கல், ஒரே ஒரு பார்ட். ஓகே, ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பில்டின் என்னது மேல், டாப், ரிசர்வ்டு. அந்த குளோபல்னால் டாப் மோஸ்ட், என்க்ளோஸ்டு அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள இன்னும் அனதர் ப்ரோக்ராம். லோக்கல்னால் ஸ்மாலஸ்ட்டு ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம், அதுதான். ஸோ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப், என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் என்னென்ன சொல்லியிருக்கோம் நம்ம? 4 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப்ஸ் இருக்குது. என்னென்ன? ஃபஸ்ட் ஒன் லோக்கல், அண்ட் தென் குளோபல், அண்ட் தென் என்க்ளோஸ்ட் அண்ட் பில்டின். ஸோ இந்த ஆர்டர் தான் நீங்கள் எழுதணும். பில்டின், குளோபல், என்க்ளோஸ்ட், லோக்கல், இந்த ஆர்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் அ லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த வேரியபிள் டிஃபைன் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இந்த லோக்கல்னு கொடுத்துருக்காங்களே, அந்த பார்ட்டுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த வேரியபிள் தான் அங்கே என்ன ஆகும், ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆப்ரேட் ஆகும், அந்த வேரியபிளை தான் எடுத்துக்கும். அதுதான் கரண்ட் ஃபங்க்ஷன். Always a function will first look up for a variable name. It is local scope. எப்போதுமே நான் இன்னும் வேல்யூ கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லோக்கல் ஸ்கோப்புக்குள்ளே, அதாவது கரண்ட் ஃபங்க்ஷனில் நான் கொடுத்த வேரியபிள் நேம் இருக்கா, அதுக்கான வேல்யூ இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணும். அங்கே இல்லை அப்படிங்கும்போது தான் என்னது வெளியில் அதர் ஃபங்க்ஷனுக்கு செக் பண்ணும். ஓகே, அதர் ஸ்கோப்பை செக் பண்ணும். Only if it does not find it there, the outer scopes are checked. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஷின். இது புரிஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு எழுதிடுவீங்க. நம்ம ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது சேம். இங்கே என்னது லோக்கல் ஸ்கோப்ஸ் ஆர் ரெஃபர்ஸ் டு த வேரியபிள்ஸ் டிஃபைன் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். இந்த வேர்டு முக்கியம். கரண்ட் ஃபங்க்ஷன். ஆல்வேஸ் எ ஃபங்க்ஷன் வில் ஃபஸ்ட் லுக் அப் for a variable name. It is a local scope. Only if it does not find it there, the outer scopes are checked. ஓகே, அந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பாருங்கள். டிஸ்ப் ஆஃப் ஃபங்க்ஷன் முடிச்சிருக்காங்க. ஏவோட வேல்யூ 7, பிரிண்ட் ஆஃப் ஏ. டிஸ்பை வந்து மறுபடியும் கால் பண்ணியிருக்கோம். இப்படி கால் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸோ டிஸ்பு அந்த பிரிண்ட் ஏ, அந்த பிரிண்ட் ஏ அப்படிங்கும்போது என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அந்த இன்சைட் கரண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணும். ஏவோட வேல்யூ அங்கே இருக்குது. அப்போ என்ன ஆகுது, எனக்கு 7 அப்படின்னு எனக்கு அவுட்புட்டை கிடைக்குது. அண்ட் தென் குளோபல் ஸ்கோப். குளோபல்னால் நம்ம டாப் மோஸ்ட் சொன்னோம் இல்லையா. த வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆஃப் ஆல் த ஃபங்க்ஷன் இன் ஏ ப்ரோக்ராம் இஸ் நோன் அஸ் அ குளோபல் வேரியபிள். ஆல் த ஃபங்க்ஷன்ஸ், ஏன்னா இது எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் மேலே இருக்கிறது. எல்லா ஃபங்க்ஷனும் டிஃபைன் பண்ண போகிறோம் இனிமே தான். அந்த ஒரு வேரியபிளோட வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன், நான் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ வேரியபிள் என்ன பண்ண போகிறேன், அவுட் சைடு ஆர் தான் டாப் மோஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. This means global variable can access the inside or outside of all functions in a program. என்ன பண்ண முடியும், நான் டாப் மோஸ்ட்டில் கொடுக்கும்போது நான் இன்சைட் ப்ரோக்ராமும் எடுத்துக்க முடியும், அவுட் சைட் ப்ரோக்ராம்லேயும் எனக்கு அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்க முடியும், வேரியபிளுக்கான வேல்யூஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் டிஸ்ப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் ஏவோட வேல்யூ 7 சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அண்ட் தென் பிரிண்ட் ஆஃப் ஏ, டிஸ்பிளே ஆஃப் டிஸ்ப்னு ஒரு ப்ரோக்ராம்னு ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இங்கே பிரிண்ட். ஸோ இங்கே நேம் மட்டும் இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. டிஸ்ப் ஆமாவா, கீழே கொடுத்தது டிஸ்ப் 1.
ஓகேவா? ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், இது எல்லாமே கரெக்டு தான். disp1 அப்படிங்கிறது இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண வேண்டியது. அதாவது 5th ஸ்டேட்மெண்ட் வந்து disp1 அப்படின்னு கொடுங்க. ஏன்னா டிஸ்ப்புங்கிறது ஒரே ஃபங்க்ஷன்லேயே கொடுக்க முடியாது. ஃபங்க்ஷனோட நேம் என்ன பண்ண நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ 10 டிஸ்ப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், என்டையர் ப்ரோக்ராம் பாருங்கள். ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு டாப் மோஸ்ட்டில் கொடுத்துட்டு டிஸ்பிளே பண்ணிட்டோம், அசைன் பண்ணிட்டோம். டிஸ்ப் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமு அந்த ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூ வந்து ஏவோட 7 சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துரும். அப்புறம் தென் டிஸ்பிளே ஆஃப் 1 என்ன பண்ணிக்கிறாங்க, டிஸ்ப் ஆஃப் 1 அண்ட் பிரிண்ட் ஏ. இப்போ பாருங்கள், டிஸ்ப் இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். எப்போதுமே என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இன்சைட் ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அதை தான் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு செக் பண்ணும். இப்போ இன்சைட் ஃபங்க்ஷனில் எனக்கு 7 ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், 7 சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது disp1 அப்படிங்கிறது என்னது, பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கு. அந்த பிரிண்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே கொடுக்கலன்னா டாப் மோஸ்ட்டில் கொடுக்குறேன். டாப் மோஸ்ட்டில் பார்க்கும்போது எனக்கு வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ 10 அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் 10 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. எப்போதுமே என்ன சொல்லும், லோக்கல் ஸ்கோப்பில் பார்த்தோம் இல்லையா, எப்போதுமே கரண்ட் ஃபங்க்ஷனில் வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணும். அதர்வைஸ் தான் என்னது, மூவ் ஆன் டு அனதர் ஸ்கோப். ஸோ கரண்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ 7 இருக்குது. ஸோ ஏங்கிற வேல்யூ 7 பிரிண்ட் ஆகிடுச்சு. மூவ் ஆன் டு அனதர் ஸ்கோப் என்ன பண்ணுது, disp1 பார்க்கும்போது பிரிண்ட் வேல்யூ சொல்லியிருக்கு. அங்கே பிரிண்ட் வேல்யூ எதுவும் இல்லை. ஸோ என்ன பண்ணியிருக்கு, டாப் மோஸ்ட் ப்ரோக்ராமில் ஏவோட வேல்யூ 10 சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் குளோபல் ஸ்கோப். அந்த என்க்ளோஸ்டு ஸ்கோப். என்க்ளோஸ் நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே அனதர் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதான் என்னது என்க்ளோஸ்டுன்னு சொல்லியாச்சு. all programming languages permit functions to be nested functions நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, லூப்பிங்கில் படிச்சிருப்போம். nested functions நம்ம படிச்சிருக்கோம். functions with in another function is called a nested function. ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தால் அது என்னது, நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. A variable which is declared inside a functions which contain another functions definitions within it. The inner functions can also access the variable of the outer function. This scope is called enclosed scope. ஸோ இன்சைட் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அது அவுட் சைட் ஃபங்க்ஷனில் ஒரு வேரியபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 வேரியபிளுக்கும் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை என்க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரோக்ராம் பாருங்கள், டிஸ்ப் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் ஏவோட வேல்யூ 10, டிஸ்ப் ஆஃப் 1 ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்ப் ஆஃப் 1 பிரிண்ட் ஏ, டிஸ்ப் பிரிண்ட். என்டையர் ப்ரோக்ராம் பாருங்கள், டிஸ்ப்பு ஓகேவா. ஸோ டிஸ்ப்னு கொடுத்துட்டு அங்கே என்ன பாருங்கள், ஏவோட வேல்யூ 10 கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் ஓகேவா. ஸோ அனதர் ஃபங்க்ஷன் பாருங்கள், disp1 அது வந்து டிஸ்ப், இது வந்து disp1. ஸோ டிஸ்ப்புக்குள்ளே தான் disp1 இருக்குது. ஓகேவா, கிளியராக. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வேல்யூ எதுவுமே கொடுக்கல. ஸோ என்ன பண்ணி கரண்ட் லொக்கேஷனில் நம்ம ஸ்கோப்பில் வேல்யூ செக் பண்ணது, அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ இல்லை. ஸோ என்ன பண்ணது, நெக்ஸ்ட்டு ஸ்கோப் என்னது, disp1. ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அனதர் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, டிஸ்ப்புக்குள்ளே தான் disp1 இருக்குது. disp1ல் வேல்யூ இல்லை. ஸோ டிஸ்பை செக் பண்ண போகும்போது எனக்கு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதை எடுத்து பிரிண்ட் பண்ணுது. அனதர் ஒன் disp1, அதுக்கான வேல்யூ ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் என்னது, என்க்ளோஸ்டு ஸ்கோப். another last one is a built-in scope. built-in அப்படின்னா லைப்ரரி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. லைப்ரரி ஃபங்க்ஷன் நம்ம எப்போதுமே எங்கேமா டிஸ்பிளே பண்ணுவோம், அந்த டாப் மோஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். எப்போதுமே நம்ம லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுத மாட்டோம். ஸோ லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம C++ல் படித்து எழுதியிருக்கோம். என்னென்னா ஹேஷ் இன்க்ளூட்னு எழுதுவோம். அது என்னது, அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே அதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி அதுக்கான வேல்யூவெல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு. அதை நம்ம என்ன பண்ணிக்க ரன் பண்ணி வச்சு கோடிங் எல்லாமே கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நேம், அந்த ஃபங்க்ஷனோட நேமை மட்டும் கால் பண்ணி அதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் என்னோடய ப்ரோக்ராமுக்குள்ள நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் எது பண்ண, இதுதான் ரிசர்வ்டு. ஏற்கனவே எல்லாமே என்ன பண்ணியாச்சு, ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு. அதை நான் ஜஸ்ட்டு எடுத்து அந்த நேமை மட்டும் கால் பண்ணிக்கிறேன். அதுதான் என்னது, ரிசர்வ்டு, built-in functions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், finally we discuss about the PyScope scope. The built-in scope has all the names that are preloaded into the program scope when we start the compiler or interpreter.
any variable or module which is defined in the library functions of the programming language has built-in or module scope. They are loaded as soon as the library files are imported to the program. ஸோ நான் அந்த நேமை கொடுத்துட்டேன் அப்படின்னாலே என்ன ஆகும், எனக்கு அதில் இருக்கிற எல்லா என்டையர் ப்ரோக்ராமும் என்ன மாடியூல்ஸும் எனக்கு என்ன ஆகும், இந்த ப்ரோக்ராமுக்கு யூஸ் ஆகும், ஒர்க் ஆகும். அதுதான் கொடுத்துருக்காங்க. என்டையர் ப்ரோக்ராம் பில்டின் மாடல் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நம்ம எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுதான் எல்இஜிபி ரூல். எல் மீன்ஸ் லோக்கல், E means enclosed, G means global, and then B is a built-in. ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் செஷன்ஸை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.